Dear aspirants, welcome to this week's SRV's newspaper analysis. So as usual, we will discuss some important articles related to UPSC from various newspapers. And this week we have very few articles because since this is New Year time, most of the articles are summaries of the various articles we have already discussed. And some articles are just speculation. How was this year going to be? Politically, எப்படி இருக்க போகுது? மிடில் ஈஸ்ட் ரீஜன் இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, எக்கனாமிக்கலாக என்னெல்லாம் நடக்க போகுது, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அந்த ஆர்டிகல்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெரி ஃபியூ ஆர்டிகல்ஸ் ஆர் தேர். ஸோ வில் ட்ரை டு டிஸ்கஸ் ஒன்லி தோஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆர் ஜஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் த சேம் ஆர்டிகல்ஸ் விச் வி டிஸ்கஸ்ட் லாஸ்ட் வீக். ஸோ வி ஹேவ் நோ அதர் ஆப்ஷன், வி ஹேவ் டு see the same articles again, but we have taken those articles just because there are some important new details are there. So getting into the first article, spending shifts. அதாவது மக்கள் செலவு பண்ணுற விதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே போன வாரமும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் கன்சம்ஷன், பீப்புள்ஸ் கன்சம்ஷன். அதாவது மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அப்போ நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க கையில் நிறைய காசு இருக்குன்னு அர்த்தம். நிறைய காசு இருக்குன்னு எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இஃப் கன்சம்ஷன் இஸ் இன்க்ரீசிங், லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மோர் மணி இஸ் கெட்டிங் இன் டு த பீப்புள்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ எக்கானமி இஸ் க்ரோயிங் அப்படின்னு we can assume from that. So that is the thing which we are knowing from these articles. So this week they have given these details from a particular survey. So that is why we have taken this article. The survey is household consumption expenditure. So this has been taken for 1 year from July 2023 to July 2024. 1 year. So 1 year வந்து எப்படி வந்து கன்சம்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்குறேன். I'll just say some summary, then we'll get into the article. The summary is just, yes, consumption has increased, which means, yeah, economy is growing. Yeah, we can say that. ஆனால் இதில் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பணம் செலவு பண்ண, அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கும். போன வருஷம் வந்துட்டு 10 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் 12 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷம் 10 ரூபாய்க்கு 1 கிலோ முள்ளங்கி கிடச்சிருக்கும். இந்த வருஷம் 3/4 கிலோ முள்ளங்கி தான் 12 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும். அப்போ அதுக்காக 12 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அப்போ நிறைய பணக்காரங்க லைட்டாகுன்னு சொல்ல முடியாது. போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக தான் சாப்பிட்ருக்காங்க. அப்படி பார்க்க போனால் கம்மியாக கன்சியூம் ஆயிருக்குன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனே கணக்கு எடுக்கும்போது அதுக்கப்புறம் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு ரெண்டாவது ஒரு வேல்யூவும் சொல்லுவாங்க. ஸோ 2 வேல்யூ இதில் பார்ப்பாங்க. And moreover, this value will be segregated. So on what the expenses are done, and they will also take the ratio of those expenses. For example, let us say food expenses. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக நம்ம சிம்பிள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு 50 ரூபா செலவாகும்னு வச்சுப்போம். 50 ரூபா செலவாகுது. அவங்களுடைய அந்த ஒரு நாள் வருமானம் 100 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ என்னாச்சு? 1/2. அப்போ ஃபுட் எக்ஸ்பென்சஸ் 0.5. அப்போ ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஹை. சம்பாதிக்கிற சம்பார்த்தனையில் பாதி காசு என்னத்துக்கு போயிடுச்சு? ஃபுட்டுக்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் லெட்டஸ் சே அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான காசு 50 ரூபா. ஆனால் அன்னைக்கு சம்பாதிச்ச காசு வந்துட்டு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்? 1/100. அப்போ 100 பங்குல 1 பங்கு மட்டும்தான் சாப்பாடு செலவு பண்ணியிருக்கு. அப்போ அதுக்காக அவங்க கம்மியாக சாப்பிட்டாங்களா? அப்படி இல்லை. சாப்பாட்டுக்கான பெர்சன்டேஜ் கம்மி, which means their income is higher. அப்போ how an economy should be? Expenditure on food should be actually lesser. அது குறையுதுன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல எக்கானமி பெட்டர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். Sometimes we can see ஆனால் ரேஷியோ வரும். When ratio is lower, it means that the economy is good. But when you take the raw value, last year a family was spending 50 rupees for food. This year they are spending 100 rupees அப்படின்னு சொன்னால் other thing which we can know is economy is good. Why? Last year I had very little money. I was just spending for survival. சும்மா வாங்கி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்தா போதுன்னு. Now my income has increased. I have better income now. Now I get into things like I buy a lot of fruits. I buy like expensive meat, fish, all these things. I buy expensive processed food. இதெல்லாம் வாங்குறேன்னு சொன்னால் that what does that mean then? My income has increased. So when money spent for food increases, we can take an assumption that income has the economy is growing better. But at the same time, when the ratio of money spent for food is lower, that also says that economy is good. ஏன்னா அவங்க மொத்த செலவில் சாப்பாட்டுக்கான செலவு எப்படின்னா டெய்லி பண்ணி தான் ஆகணும். அந்த செலவு பண்ணதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட், சின்ன ரேஷியோ தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்போ மித்த நிறைய கையில் காசு இருக்குன்னு அர்த்தம். இதனால தான் லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம் ஒரு எக்கானமி க்ரோ ஆகிட்டு இருக்காதுன்றது எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமரபிள் குட்ஸ், இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பொருட்கள் வந்துட்டு எவ்வளோ விற்கிது, கார் எவ்வளோ விற்கிது, பைக் எவ்வளோ விற்கிது, இதை வச்சு தான் எக்கானமி க்ரோ ஆகுதான்றதை வந்து ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் போக
எமர்ஜென்சி ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போக, அதாவது பேசிக் நெசசிட்டிஸ் போக கையில் காசு இருந்தால் தான் மக்கள் இந்த பொருட்களை வாங்க போவாங்க. அப்போ அந்த பொருட்கள் நிறைய வாங்குறாங்கன்னு சொன்னால் எக்கானமி இஸ் குட்னு சொல்லியிருந்தோம். ஸோ நவ் திஸ் சர்வே இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் சர்டன் திங்ஸ் லைக் தட். அதில் ரூரல் எப்படி இருந்திருக்கு, அர்பன் ஏரியாவில் எப்படி இருந்திருக்கு, ரெண்டுக்குள்ள டிவைடு எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களால இந்த ஆர்டிகல் பேசுது. ஓகே, ஸோ வில் see some details in that article. So now we said that this survey is conducted as household consumption expenditure அப்படின்னு சொல்லி சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Now இதே மாதிரி இன்னொரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சர்வேல என்ன சொல்லுச்சு, லார்ஜ் ஸ்கேல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேஸ் have typically been carried out once every 5 years. So now the rationale by conducting back-to-back surveys was to check the robustness of the result in the methodology used in the 2022 survey. ஸோ ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சர்வே கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, ஒரே வருஷத்தில் இன்னொரு சர்வே ஏன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இமீடியட் அப்படின்னு கேட்டால், அந்த போன வருஷம் கண்டக்ட் பண்ண சர்வே வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இப்போவும் போன வருஷம் ரிசல்ட் ஓரளவுக்கு சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, நம்ம கரெக்ட் மெத்தட் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்கானமி வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிள் அப்படி கேட்டிக்காக போகிறதுனால ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவும் இமீடியட்டாக இன்னொரு சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வில் see some important details from this survey. So questions whether you will get from these part in prelims, yes you can get it in the prelims. Simple questions, அதாவது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கா, கடந்த 5 இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கா, கடந்த 1 இயரில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரூரல் ஏரியாவில் கன்சம்ஷன் அதிகமா இல்லை அர்பன் ஏரியாவில் அதிகமா, அர்பன் ரூரல் டிவைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரி எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் டைரக்டாக ப்ரிலிம்ஸில் வரலாம். And at the same time, these points are really important for mains. Those are the important parts I have very well highlighted. We'll give this document in the description. You can download it and go through it. Now I'll say some important points. Now in rural areas, particularly in rural areas, per capita consumption, which means ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்றது. ஓகே, ஸோ அப்போ அது ஒரு வருஷத்துக்கு அதை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு டு 4122. இதே 2022 எப்படி இருந்திருக்குன்னா 3773. ஸோ அப்போனா என்ன இருக்கு, கன்சம்ஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். இதே அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 6459 6996 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So in both places it has increased, but the increase is more in the rural areas. So இப்போ அடுத்த விஷயம் சொன்னா, ஆனால் விலைவாசி ஏறுறதையும் நம்ம கணக்கு எடுக்கணும். ஸோ ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் the growth is around 3.5%. So there is a good growth anyway. Now marginal increase in the share of spending allocated towards food. அப்போ ஃபுட் அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸில் ஃபுட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வேலை செய்யும். மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பெரிய இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இன்கம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்செல்லாம் போகலை, நல்ல நார்மல் இன்கம் நல்லா தான் இருக்குன்றதை எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுட்டுக்காக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத இது இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் அவங்களுடைய இன்கம் அதிகமாகிருக்கு, அதனால ஃபுட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் when it comes to ratio, it is always the ratio has to be low for expenses on food. Now see the next point, the percentage share of food in average monthly expenditure has fallen. See the point here, share of food in monthly expenditure has fallen. So what does that mean? Economy is better, it is growing அர்த்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கணக்கு போட்டு காமிச்சேன்ல, 100 ரூபா சம்பாரிச்சு 50 ரூபா சாப்பாட்டுக்கே போச்சுன்னா 0.5%, 1/2 ரேஷியோ வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் போகுதுன்னு அர்த்தம். அதே 50 ரூபாய் சாப்பாடு செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் வருமானம் 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் வெரி ஸ்மால் அமௌண்ட், ஸ்மால் ரேஷியோ தான் வந்து ஃபுட்டுக்கு போகுது. ஸோ ரேஷியோ லெஸ்ஸாக இருக்குன்னா எக்கானமி குட்டுன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 2011-12 இருந்து பார்க்கும்போது அப்போ எவ்வளோ இருந்திருக்கு, 47.04% இருந்தது, இப்போ 46.38% வந்திருக்கு. ஸோ ரேஷியோ வந்து குறைஞ்சு தான் போயிருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் சைன். ஓகே, நவ் இது ஒருவேளை ஃபுட் இன்ஃப்ளேஷனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு பொருளுக்கு விலை அதிகமானதுனால மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக காய்கறிலாம் வாங்க வேண்டாம், அதிகமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம், இருக்கிற சாப்பிட்டு சும்மா இருக்காங்க சொல்லி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு கூட இருந்திருக்கலாம். விலைவாசி ஏறுனால கூட இந்த டீட்டெயில் இருக்கிற ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால நம்ம கன்க்ளூட் பண்ண முடியல எக்கானமி க்ரோ ஆனதுனால நடந்துச்சா இல்லை ஃபுட் இன்ஃப்ளேஷனால நடந்துச்சான்னு கன்க்ளூட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் ரூரல் அர்பன் கேப் கண்டினியூஸ் டு ஃபால். திஸ் இஸ் அ குட் நியூஸ் அகெயின். ஏன்னா ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அர்பன் ஏரியாஸில் நல்ல கன்சம்ஷன். அப்போ அர்பன் ஏரியாஸில் பீப்புள் ரிச்சாக இருக்கிறாங்க, ரூரல் ஏரியாவில் புவராகவே இருக்கிறாங்கன்ற ஒரு நிலைமை எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ அந்த பிரிட் அந்த கேப் என்ன ஆகுதான், ஃபில் ஆகிட்டே வருது. ஸோ விச் மீன்ஸ் அகெயின் இட் இஸ் அ குட் நியூஸ். ஸோ ரூரல் ஏரியாவில் ஸ்பெண்டிங் இட் இஸ் க்ரோயிங் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர். எப்பவுமே ரூரல் ஏரியாவில் தான் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், அங்கே க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால என்ன ஆகுது, இப்போ ரெண்டுக்குள்ள கேப் வந்துட்டு பிரிட்ஜ் ஆகுது. இட்ஸ் அ குட் நியூஸ் அகெயின். நவ் த டிஃபரன்ஸ் இன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா,
முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னா 83.9% இருந்திருக்கு. ரூரலுக்கு அர்பன் கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஸ். நவ் இட் ஹஸ் கம் டு ஒன்லி 71.2%. ஸோ திஸ் இஸ் அகெயின் சேயிங் தட் ரூரல் ரீஜன் எக்கானமி இஸ் க்ரோயிங், விச் இஸ் அ குட் நியூஸ். ஏன்னா அர்பன் ரூரல் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஈக்குவல் ஆகிட்டு வருது எக்கானமி. ஸோ விச் இஸ் அ குட் நியூஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தீஸ் ஏரியாஸ் யூ கேன் டாக் அபவுட் when the growth சம்பந்தப்பட்டது, டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது வருதுன்னு சொன்னால் this one you can very well use it saying that rural area is growing. From where do we know this? The household expenditure consumption. அதுல இருந்து நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ரூரல் அர்பன் ஸ்பெண்டிங் கேப், தட் கேப் இஸ் பிரிட்ஜிங் அப்படின்னா இது நல்ல விஷயம். அப்படின்னு டெவலப்மெண்ட் நல்லா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரூரல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் பற்றி கொஸ்டின் சொன்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் அகெயின் ஸோ இப்போ கன்சம்ஷனை பார்த்தாச்சு. அது அடுத்தது எவ்வளோ சம்பளம் ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 5 years ரூரல் வேஜஸ் ஹேஸ் க்ரோன் பை 5.2%. அது எது? நாமினல் தான். நாமினல் வேஜஸ் போன வருஷம் 100 ரூபா சம்பளம் ஆகிட்டு இந்த வருஷம் 120 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 20 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் போன வருஷம் 100 ரூபா சம்பளம் வாங்கின போது விலைவாசி எவ்வளோ இருந்துச்சு? 100 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த தடவை 120 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, விலைவாசி 130 ரூபா போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ சம்பளம் ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ரியல் வேஜ் இன்க்ரூட், ரியல் வேஜ் க்ரோத் எவ்வளோ இருக்கு? -0.4%. அப்படின்னா சம்பளம் ஏறி இருக்கு, விலைவாசி அதை விட அதிகமாக ஏறி இருக்கு. ஸோ நவ் ஹியர் இட் இஸ் அ பேட் நியூஸ் கம்பேர் இன் த ரூரல் ரீஜன். ஓகே, அண்ட் see one more point, decline in consumption inequality. இதை தான் நம்ம முன்னாடி சொன்னோம். ரூரல் ஏரியாஸ்ல அர்பன் ஏரியாஸ்லையும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அது குறைஞ்சிட்டு வருது. குட் நியூஸ். The Gini coefficient has fallen from 0.283 to 0.266. So which is a good news. Gini coefficient, that is இது வந்து inequality-கானது. So no, I'm not going to tell. As usual, I'll give one homework. What is Gini coefficient? Find this out, read it and put an answer in the comment. We'll see. Okay. And further it has again fallen to 0.237 in 2023-24. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக Gini coefficient குறைஞ்சிட்டே வந்திருக்குது நல்லாவே. So this is again a good news. So this article has some good news to say here. Now household consumption expenditure surveys do not provide information on the changes in spending pattern. So இந்த சர்வே பற்றி another important thing. இந்த பேட்டர்ன் இந்த சர்வே என்ன சொல்லுது? ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கா, ஆயிருக்கு, கம்மியாக இருக்கா, ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லிடும். ரூரலில் அர்பனில் ஸ்பெண்டிங் எவ்வளோ இதை சொல்லிடும். ஆனால் எதை சொல்லாது, இதில் எது வராதுன்னா ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ். ஸோ எது அதாவது ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, க்ளோதிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இது பேட்டர்ன்ஸ் வந்து சொல்கிறது இல்லை. பட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் எஸ்டிமேட்டிங் பாவர்ட்டி அண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சச் அஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்களா, அதுக்கு சோர்ஸாக வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் அ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் மெயின்ஸ். ஸோ வாட் எவர் பாயிண்ட் ஐ மென்ஷன்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ட்ரை டு நோட் தெம் டவுன். நவ் the same content it has come in another article also. ஆனால் இதில் என்னது சில important new data இருக்கிறனால அந்த article நம்ம ஏன்னா we'll just continue the article so that we'll have better information. See this household consumer expenditure survey யார் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? யார்? Ministry of Statistics and Program Implementation. Very important for prelims. Who releases this? So rural spending has grown faster. இப்போ தான் நம்ம பார்த்தோம். எஸ், கேப் வந்து நேரோ ஆகிட்டு போகுது. யா, ஸோ ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட் ஹேஸ் கான் அப். ரேஷியோ கான் அப்னு சொல்லலை, ஸ்பெண்டிங் கான் அப்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அ குட் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் 2 decades 20 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஷேர் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட் ஃபார் அ பர்சன் இன் ரூரல் ஏரியாஸ் ஸ்லிப்ட் பிலோ 50%, விச் இஸ் அ வெரி குட் நியூஸ். ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வருதோ அதில் பாதி எதுக்கு போயிருக்கு? சாப்பாட்டுக்கு மட்டுமே போயிருக்கு. ஏன்னா அப்போ சம்பளம் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தான், ரொம்ப நிறையலாம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்குது, ஆனால் அது எவ்வளோவா இருக்குதா? மொத்த வருமானத்தில் பாதி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகம்னு அர்த்தம். ஸோ இந்த கடந்த 20 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ன நடந்திருக்குன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஹாஃபாக குறைஞ்சிருக்கு. அப்படி ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்கு அந்த ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் எக்கானமி இஸ் ரியலி கோயிங் குட் இன் ரூரல் ஏரியாஸ். Okay, so this also we have seen. Now we'll see some anything important are there in this article. Okay, so இதில் முக்கியமான விஷயம் பாருங்க, சுகருக்கு சால்ட்டுக்கு செலவு பண்ணுறது குறைஞ்சிருக்கு, ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது. இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்திருக்குன்னா, ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது அர்பன் ஏரியாஸில் மட்டும் அதிகமாக. அர்பன் ஏரியாஸில் எப்போவுமே ப்ராசஸ் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது அதிகமாகிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே ரூரல் ஏரியாஸில் முதற்கொண்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. So people's craze or maybe due to high work time or whatever, processed food செலவு பண்ணுறது அதிகமாகுதுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் நீங்கள் வேற எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து ஒர்க் டைம்
பீப்புளுக்கு ஒர்க் டைமை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பீப்புள் ஆர் சஃபரிங் டு ஈவன் ஈட் குட் ஃபுட். They are not preparing food in home, and they are not able to prepare food because they are, due to lack of time, they are going for processed food. And we know that any processed food, without any question, is bad for health. So this is causing this could cause a chronic health problem for the entire country. Now most of the families, both husband and wife are going for work, so they don't find the time to cook. Either they eat in restaurants or outside, which again is going to spoil their health, or they are going towards processed food. So how do we know that? This survey is telling that. So உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்குதுன்னா வேற எந்தெந்த ஆன்சர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருங்க நீங்க அதை படிக்கும் போதே. See one data here. Now states like Maharashtra, Punjab, Tamil Nadu, Telangana, Kerala, Karnataka, Haryana, Gujarat, Andhra Pradesh, they are doing good in per capita consumption. So states like West Bengal, Bihar, Assam, Odisha, Uttar Pradesh, Madhya Pradesh, Jharkhand, Chhattisgarh, these states are doing bad. Per capita consumption kammiya irukku, which means people are having less money in their hands. Now see here, the pace of spending is higher in rural areas compared to urban population, which seems to cutting down on its consumption. அப்போ அர்பன் ஏரியாஸ் வந்துட்டு செலவை குறைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ரூரல் ஏரியாஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை விட செலவு அதிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அகெயின் டு சே தட் job opportunities, employment opportunities maybe is decreasing or is in trouble in the urban areas. ஏன்னா கன்சம்ஷன் குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே வந்துட்டு ஏதோ எக்கானமியில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதனாலன்னு சொல்கிறாங்க பாருங்க, டிக்ளைன் இன் இன்கம் லெவல்ஸ் ஆர் ஸ்லோவர் இன்கம் க்ரோத். ஸோ இதனால தான் என்ன நடந்துருக்குன்றாங்க, கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கும் அர்பன் ஏரியாஸில். அப்போ இன்கம் பீப்புளுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நவ் வென் வி கன்சிடர் ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட், ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? Both rural and urban areas, it has gone up in 2023-24. That is real value. Value படி பார்த்தீங்கன்னா increase ஆயிருக்கு. Okay. So the average monthly per capita expenditure, MPCE, or the spending by one person for food has increased to 47% in 2023 from 46.3% in 2020. Last year compare பண்ணும் இந்த வருஷம் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இஃப் நம்ம ஏற்கனவே சொன்னோம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் இட் இஸ் குட் நியூஸ், ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் பேட் நியூஸ். ஓகே, ஃபார் ஃபுட். ஸோ மற்ற டேட்டாவில் ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துருந்தோம். See, in urban areas, spending on food had seen a declining trend. அதாவது 48.06% 1999-2000 இயரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 42.6% வந்துருக்கு 2011. இப்போ 39.17% தான் வருது. ஸோ அர்பன் ஏரியாஸ், அதாவது என்ன, 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா 37 ரூபா தான் அதுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. சாரி 39, 40 வச்சு 60 ரூபா என்ன பண்ணுறாங்க, அப்போது வேற எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இன்கம் இஸ் குட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டே போகிறது. இட் இஸ் ஆக்சுவலி குட் நியூஸ். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருக்கிறாங்க. ஃபுட் ஐட்டம்ஸில் வச்சு எதுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பெவரேஜ், ரெஃப்ரெஷ்மெண்ட், ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது கொக்கோ கோலா 7 குடிக்கிறது, ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஹையஸ்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அர்பன் ஏரியாஸில். ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான ரேஷியோ அதில் எதுக்கு செலவாகுதான், இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் பெவரேஜஸ்க்கு. ஸோ 11.09% மட்டும் இதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். இதுக்காக ரூரல் ஏரியாஸில் 8.44% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே அர்பன் ஏரியாஸில் கொஞ்சம் கம்மி, 7.11%. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெவரேஜஸ், ப்ராசஸ் ஃபுட், ரெண்டாவது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், தேர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். இது ரூரல்லையும் சரி அர்பன்லையும் சரி ரெண்டு இடத்துலையுமே தேர்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரூரலில் 6% செலவு பண்ணியிருக்காங்க, அர்பன் ஏரியாஸில் இன்னும் கூட கம்மி 4.1%. அப்போ அர்பன் ஏரியாஸில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்கு செலவு பண்ணுறத விட எதுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தெரியுறாங்களாம், பெவரேஜஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ப்ராசஸ் ஃபுட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணிருக்காங்க. நவ் தேர்ட் பிளேஸ்க்கு அப்புறம் வரும்போது கொஞ்சம் மாறுது. ரூரல் ஏரியாஸில் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுங்க, சீரியல்ஸ். அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் எது இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அர்பன் ஏரியாஸில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பொருளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயமும் தெரியுது. 5th பிளேஸில் எக், ஃபிஷ் அண்ட் மீட் ரூரல் ஏரியாஸ்க்கு. 5th பிளேஸில் இருக்கிறது அர்பன் ஏரியாஸ்க்கு சீரியல் அண்ட் சீரியல் சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்பெண்டிங் ட்ரெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் தவிர மித்த பொருட்களுக்கு. ஸோ இன் ரூரல் ஏரியாஸ் இட்ஸ் 52.96%, இன் அர்பன் ஏரியாஸ் 60.32%. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 39% வந்து அர்பன் ஏரியாஸில் ஃபுட்டுக்கு, மிச்சம் இருக்க 60% எதுக்கு போகும்? ஒரு நான் ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் போகும். ஸோ அதில் வந்து அதிகமாக செலவாகிறது கன்வேயன்ஸ்க்கு, ட்ராவலுக்கு, அடுத்தது மெடிக்கலுக்கு, அதுக்கப்புறம் க்ளோத்திங், பெட்டிங் ஒன்று வரும். இது அவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவைப்படாது, உங்களுக்கு டாப் 2 தெரிஞ்சிருந்தாலே போதும் நான் ஃபுட்டுக்கெல்லாம். மற்றபடி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது அந்த டேட்டாவுடைய முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ஆர்டிக்கல், டக்குன்னு முடிச்சிடலாம். அதாவது ஸ்பீட் ஆஃப் ஹியூமன் தாட், ஹவு பிரெயின் ப்ராசஸஸ் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் வெரி லோ வென் கம்பேர்ட் டு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்கேன், சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நோட் டவுன். ஹியூமன் பிரெயினோட ஸ்பீட் என்ன 10 bits per second. ஆனால் இப்போ நார்மலாக ஒரு வைஃபையோட ஸ்பீடு கூட 50 bits per second இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி இது ஹியூமன்ஸோட ஸ்பீடு வந்துட்டு வெறும் 10 bits per second இருக்குன்னு சொல்லிட்டு நியூரான் அப்படின்னு ஜேர்னல் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பிரெயின்ஸ் எப்படி வந்து இவால்வ் ஆச்சுன்றதை பொறுத்து தான் இப்படி இருக்குது. ஸோ நம்மளுடைய அந்த கற்காலத்தில் வாழ்ந்த ஸ்டோனேஜ் பீப்புள் எல்லாம், தேர் ஆன்செஸ்டர்ஸ் ஹேவ் சோசன் ஈக்காலஜிக்கல் நீஷ். ஈக்காலஜிக்கல் நீஷ் என்னது? சுற்று வட்டாரங்கள் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை பொறுத்து நான் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் எப்படி அது கூட சேர்ந்து பிஹேவ் பண்ணுறது, ஈக்காலஜிக்கல் நீஷ்னு சொல்லி என்விரான்மெண்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா? வேர் த வேர்ல்ட் இஸ் ஸ்லோ இனஃப் டு மேக் சர்வைவல் பாசிபிள். ஸோ அப்போ சர்வைவலுக்கு எது தேவைன்னு சொன்னால், இந்த அளவுக்கு ஸ்பீடில் பிரெயின் திங்க் பண்ணால் போதும், இதை விட ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணால் சர்வைவலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி என்விரான்மெண்ட்டுக்குலேருந்து இவால்வ் ஆனது ஹியூமனோட பிரெயின். அதனால தான் அந்த ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. We'll see if there are any important details in it. That's it. Only so much details are there from this article. Okay.